வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட் எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி நல்லா துருவி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். கூட லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வெந்தோன்னே நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா பிரட்டிக்கோங்க. இது மாதிரி எண்ணெயில் ஓரளவுக்கு பிரட்டினோன்னே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கூட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி இது மாதிரி நல்லா வதங்கிடணும். ஒரு 3 முட்டையை ஊற்றிக்கோங்க. முட்டைக்கு ஏற்றாப்புல லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் பெப்பரும் சேர்த்திக்கலாம். முட்டை இது மாதிரி நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம குடமிளகாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ப்ரெட்டில் எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டுற மாதிரி. இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே ஸ்பைசியான பிரெட் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.